வணக்கம். யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய சவாலை எதிர்நோக்கும் இலங்கை. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் என்ன நடக்கும்? மன்னாரில் கர்ப்பிணி பெண் மரணம், 3 கைது. திருக்கோவிலில் மீட்கப்பட்ட கைக்குண்டுகள், தீவிர விசாரணைகள் ஆரம்பம். 7 நாட்களாக தொடரும் போராட்டம், வாக்குறுதி அளித்துவிட்டு கண்டுகொள்ளாத அனுர. பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்து, பரிதாபமாக பலியான உயிர்கள். அவசரமாக கூட்டத்தை கூட்டும் பாதுகாப்பு கவுன்சில், பேரழிவுக்கு இட்டுச் செல்ல போகும் இஸ்ரேலிய முடிவு. விளாடிமிர் புடின் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு குறித்து வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 60வது அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்படும் என ஐக்கிய ராச்சியமும் கனடாவும் அறிவித்துள்ளன. எனினும் இது முந்தைய தீர்மானங்களை விட மென்மையானதாக இருக்கும் என இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. இலங்கை குறித்து முந்தைய தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து வெளியேறியுள்ளதால் புதிய மையக்குழுவின் அமைப்பு மாற வாய்ப்பு காணப்படுகின்றது. இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் முந்தைய மையக்குழுவில் இருந்து மலாவி, மொண்டினிகோரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என இலங்கை அரசாங்கம் நம்புகின்றது. இதனிடையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் செப்டம்பர் 8 நடைபெறும் 60வது அமர்வில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்து தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். அவர் செம்மணி புதைகுழியை நேரில் பார்வையிட்டு சென்றதால் அந்த புதைகுழி அவரது அறிக்கையில் முக்கிய இடத்தை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கருத்து தெரிவிக்கையில், புதிய அரசாங்கம் பதவியேற்றியதிலிருந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான தீர்மானங்கள் மென்மையாக்கப்பட்டுள்ளதாகவும் பொறுப்புக்கூறலை நிவர்த்தி செய்ய உள்நாட்டு பொறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுயாதீனமான வழக்கு தொடுநர் அலுவலகம் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி புதைகுழி குறித்து சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடவில்லை என்றும் மன்னார் மற்றும் மாத்தளை போன்ற பிற புதைகுழிகளிலும் விசாரணைகளை நடத்த அனுமதித்துள்ளதால் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் தான் செயல்படுகிறது என்று அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இளம்பெண் மரியராஜ் சிந்தியாவின் மரணம் தொடர்பில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவ கவனக்குறைவால் ஏற்பட்ட அதீத இரத்த போக்கே சிந்தியாவின் மரணத்திற்கு காரணம் என மருத்துவ பரிசோதனை அறிக்கை உறுதிப்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக கடமையிலிருந்து ஒரு வைத்தியர், 2 தாதியர்கள் மற்றும் 2 குடும்ப நல உத்தியோகத்தர்கள் என 5 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த சூழலில் தாதியர் ஒருவரும் 2 குடும்ப நல உத்தியோகத்தர்களும் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை எதிர்வரும் 12 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டார். சம்பந்தப்பட்ட வைத்தியர் மற்றும் மற்றொரு தாதியையும் கைது செய்ய வேண்டும் என உயிரிழந்த சிந்தியாவின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் 12 நடைபெற உள்ளது. அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வம்மியடி ஆற்று பகுதியில் இருந்து நேற்று சனிக்கிழமை 5 கைக்குண்டுகள் மற்றும் ஆயுதங்களின் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசாருடன் இணைந்து மக்கள் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. பிம்மியடி ஆற்று பகுதியில் இருந்து ஒரு மரத்தின் அடியில் இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் குறித்து திருக்கோவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இடம் கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி என்பதும் அங்கு அவர்களின் முகாம் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 2ஆம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று 7வது நாளாகவும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றது.
இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இன்று நூற்றுக்கணக்கான பேசாலை கிராம மக்களும் கலந்து கொண்டுள்ளனர். மன்னார் தீவு பகுதியில் 2ஆம் கட்ட காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாகனங்களில் கொண்டு வரப்பட்ட போது மன்னார் தள்ளாடி சந்தியில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து தள்ளாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மக்களின் எதிர்ப்பை மீறி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காற்றாலை கோபுரங்களின் பாகங்கள் மன்னார் நகரத்திற்கு எடுத்து வரப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் கூறியதாவது: ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலை கோபுரங்களால் மீனவர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். காற்றாலை அமைந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் வயோதிபர்கள், சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் பல்வேறு சுகாதார பிரச்சனைகளை சந்திப்பதாக கூறினர். மேலும் அண்மையில் ஏற்பட்ட கனமழையின் போது காற்றாலைகள் அமைக்கப்பட்டதால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி பணிகளால் பேசாலை மற்றும் அதன் அண்டிய பகுதிகளில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவற்றை வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்பட்டது. மன்னார் தீவை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும் இந்த 2 திட்டங்களையும் உடனடியாக நிறுத்த ஜனாதிபதி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மன்னார் நகர சுற்றுவட்டத்திலிருந்து பதாதைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்ற அவர்கள் மீண்டும் சுற்றுவட்ட பகுதியில் போராட்டத்தை தொடர்ந்தனர். அடுத்து சர்வதேச செய்திகள். கென்யாவின் நியாகெர நகரிலிருந்து நிகாட்சிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளானதில் 10 பெண்கள் உட்பட 25 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 20 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுமார் 50 பேர் பயணித்து இந்த பேருந்து உறவினர் ஒருவரின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இந்த துயர சம்பவம் குறித்து கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோ இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கான இஸ்ரேலிய அமைச்சரவையின் முடிவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரேஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை ஆபத்தான ஆக்கிரமிப்பு என்றும் இது பாலஸ்தீனியர்களின் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலின் இந்த முடிவு ஏற்கனவே பேரழிவில் சிக்கியுள்ள மில்லியன் கணக்கான பாலஸ்தீனியர்களின் வாழ்வை மேலும் ஆபத்தில் ஆழ்த்தும். இது கைதிகள் உட்பட பல உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும். இந்த ஆக்கிரமிப்பு சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது. காசா என்பது பாலஸ்தீன அரசின் ஒருங்கிணைந்த பகுதி. அது அப்படித்தான் இருக்க வேண்டும். நிரந்தர போர் நிறுத்தம், காசாவிற்கு தடையற்ற மனிதாபிமான உதவிகள் மற்றும் கைதிகளை நிபந்தனையின்றி உடனடியாக விடுவித்தல் ஆகியவை இந்த மோதலுக்கு ஒரு நிலையான தீர்வை கொண்டு வரும் என குட்டரேஸ் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலின் இந்த முடிவுக்கு சீனா, துருக்கி மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இன்று அவசர கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை ஆகஸ்ட் 15ஆம் தேதி சந்திக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த சந்திப்பு அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் நடைபெறும் என அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் மீடியா தளத்தில் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த சந்திப்பின் போது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே பிரதேசங்களை பரிமாற்றம் செய்வது குறித்து விவாதிக்கப்படலாம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து சர்வதேச நிலைப்பாட்டில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் ஜாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.